Hi friends, welcome back to our channel. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் ரெனோவேஷனுக்கு அப்புறம் இடையில ரொம்ப நாள் மூடி இருந்துச்சு இல்லையா, இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ புதுசாக சில்ட்ரன்ஸ் பார்க்கில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது காமராஜர் நினைவகம் அப்படின்னா காமராஜர் பற்றி எல்லாமே இருக்கும் இல்லை, அவரை பற்றி அப்படின்னான்னு கேட்டான் பாருங்க புதுசுக்கிட்ட. இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மரம். எவ்வளோ இடம் தெரியுமா அது? இங்கே ஏதோ ஒரு மணி மண்டபம் இருக்கு பாரு, மணி மண்டபம். ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் மணிமண்டபம். மணிமண்டபங்கிறாங்க. உள்ள டோர் இருக்கும், அந்த அவரோட சிலை இருக்குல்ல, அவரோட ஸ்டாச்சு. கிண்டி பார்க்கில் பார்க்கிங் ஃபுல் ஆயிடுச்சுன்னு இங்கே கொண்டு பார்க்கிங் விட்டுருக்காங்க. தியாகி பக்தவச்சலம். சாப்பிட்ற டைம் தவிர நேரம்லாம் சொத்து மட்டும் இழுத்துகிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். பனிஷ்மெண்ட்டா? இந்த சைடில் போகிறதுப்பா, வெளியில் போயிடலாமா இல்லை எப்படியேவா? வழி ரொம்ப தெரியல. சண்டே பயங்கர ரஷ் இருந்தது அப்படிங்கிறதுனால உள்ளே நமக்கு பார்க்கிங் ஃபுல்லாக இருந்தது. அதனால என்னவோ தெரியல, வெளியில் 2 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு நிறைய காசை அலோவ் பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் காரை இங்கே பார்க்கிங் போட்டுட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா திருப்பி உள்ளெல்லாம் காரெல்லாம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தோன்னே செம்ம காண்டாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ தூரம் நடந்து வருது தெரியுமா, கால் பயங்கர வலி. ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் நடந்ததே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு உள்ளே வர திருப்பி நடக்கணும், ரிட்டர்ன் திருப்பி இவ்வளோ தூரம் போய் கார் எடுக்கணுன்னே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. சரி வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். நம்ம இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஆமாம் ஆமாம், டிக்கெட் கவுண்டர் மூவ் பண்ண. ஓகே வாங்க. இந்த டிக்கெட் கவுண்டர் எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர், கேன்டீன் எல்லாமே புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டு சொல்கிறேன். எனக்கு லைனில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நல்ல கம்பெனி. இங்கே ஒரு இது இருக்கும், டீர் இந்த இருக்குல்ல சில மாதிரி. நம்ம அந்த காலத்துக்கு வந்துருக்கணும். நிறைய அலையுங்க. இங்கே பாருடா, ஹாய் ஐ அம் ஸ்பாட்டட் டீர். அங்கே நிற்குது, இங்கே வெயில் அடிக்குது. அவங்க நிழலுக்கு நிற்கிதுங்க போல இருக்கு பாவம். அங்கே பாரு, இங்கே பாரு. நிறைய நிற்க தெரியுதா அன்றோ? இப்படி இங்கே பாரு, போகுது பாரு. இங்கே பாரு, இங்கே நிற்கிது. ஒரு கூட்டமே இருக்கு. பாவல நிழலுக்கு நிற்கிதுங்க. வா, தெரியலையே. ஆமாம், வா, இதெல்லாமே புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. முன்னாடி பார்த்தப்போ இந்த மாதிரிலாம் இவ்வளோ நீட்டாக இருந்த மாதிரி இல்லை. திறந்து பார்ப்பியா? திறந்துலாம் இல்லை, அது அவங்க போகிறதுக்கு. ஏதோ நிறைய பேர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை. ஒரு இடத்துக்கு போகலாம். காக்கா தான் நம்ம எல்லாரும். இது போட்டிருக்காங்க பாருங்க, என்னெல்லாமோ போட்டிருக்காங்க. கம் கம் உன்னி கொக்கு, உன்னி கொக்கு அப்படின்னு போட்டிருக்கு.
கூட்டம். சிறுகோக்கு தமிழா. எங்கே போனாங்கன்னு தெரில. வா வா வா. செம கூட்டம், செம வெயில். எதுக்கும் இல்லை, செம வெயிலுடா. இது மாதிரிலாம் இங்கெல்லாம் நிற்பாங்க போல. ஆமாம், அழகாக இருக்குல்ல, உள்ளே ரொம்ப அழகாக படுத்திருக்காங்க. பெயிண்டட் ஸ்டாக், மஞ்சள் மூக்கு நாரை. ஸோ இது மாதிரி அங்கங்கே நிறைய இடத்துல வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளெயின் மிரர் போட்டுருக்காங்க. கண்ணு தெரியுது, நமக்கு தெரியறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும். இந்தியன் ஒயிட் பாம்பா. இப்படியே வரவா? மிதிச்சு வரீங்க எல்லோரும்? வர பாம்பு இருக்கு போல. வாட் இஸ் திஸ்? வாடா ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வருவோம். வா. ஏன் இங்கே ஒரே கும்பலி? வரேன். எல்லோரும் இவ்வளோ கூட்டம். என்ன பண்ணுறாங்க பாம்பை எல்லாம் சேர்ந்து? என்ன ஆச்சுடா? இந்த பாம்பை பார்க்கத்தான் இவ்வளோ லைனா இவ்வளோ கூட்டமாக பிடிச்சி நிற்கிறேன். ஒன்றும் விஷத்தெல்லாம் எடுக்கலை, அது ஒரு இடத்துல இருக்குது. எவ்வளோ கூட்டம் பாருங்க, சரியான கூட்டம். அப்பா அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணி போகலாம். உள்ள இருக்கு இதெல்லாம் வந்து சாய்ஸ்னே இது மெடிசனே கிடையாது. இந்த ரெண்டு இருக்கு பாருங்க, இந்த ஒரு கார்னர்ல ஒன்று இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம் பார்த்துட்டேன். பானைக்குள்ள பார்த்துட்டேன் ஆண்ட்ரோ, பானைக்குள்ளே இருக்கிறத. இது பார்த்தீங்க பானைக்குள்ள இந்தியன் கோப்ராங்க, நல்ல பாம்பு. இந்த உள்ள இருக்கு பாருங்க. இந்த வருது பாரு ஆண்ட்ரூக்கு பாரு, நான் பார்க்குறான் பாருங்க. கடிச்சா மெடிசனே கிடையாது. ராஜராஜா அதான் கோப்ரா. இந்தியன் ராக் பைத்தான். அம்மா என்ன சைஸ்! அந்த பாம்பு எதுவும் சாப்பிட்டு முடிஞ்சு அங்கே பாருங்க, வயிற்றுல அங்கே இங்கேயும் புடச்சிக்கிட்டு நிற்கிது. இது பாரு, பர்மீஸ் பைத்தான். அதோட தலை எங்க இருக்கு? அந்த சைடு இருக்கு. அது ரெட்டிகுலேட்டட் பைத்தான், கட்டுடல் மலை பாம்பு. இதுல கட்சி நம்ம பார்த்துட்டேன். மலை பாம்புலாம் பயங்கர வருஷமா பக்கத்துல டியரே முழுங்குது, ஒன்னால முழுங்காது. தோட்டத்தில் பார்த்துருக்கோமே இந்த பீக்காக்க. இங்கே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓய்யோ, தேடுது அது ஆக்சுவலி. இது வந்து பார்க்க வந்திருக்கு. ஏய் நீ தானே அது? அது முட்டை போட்டிருக்கா எனக்கு. செல்ஃபி பாயிண்ட் அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம். ஐ லவ் கிண்டி. இன்னும் முடியல, அது வந்தப்போ தான் ஏமாந்துச்சு, இப்போ ஏமாறல.
வெச்சோலாம் கத்துது. இதுதான் புடி பிடிச்சிருக்காங்களா? ஆமாம், இந்த எல்லாமே பண்ணியிருக்காங்க போல். நிறையா பசங்களுக்கு விளையாடுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது பார்த்து ரொம்ப அழகாக இருக்கு. அதெல்லாம் புதுசு போல். கையில் பண்ண மனுஷன் எடுத்துருவான். நான் விக்ரம் இடத்தையே பார்த்தேன். விக்ரம் இல்லையோ, படத்தில் தானேடா பார்த்தேன், நேரில் பார்க்கல. ரெண்டுமே ஒன்னே மாதிரி தானே. அது இருக்கும், நம்ம நேரில் பார்க்கணும்ல. ஸ்குவிரில்லா நீல மஞ்சள் ஐ வண்ண கிளிடா. அது ஸ்குவிரல் தான் இருக்கு. பட் ஆக்சுவலி இது கிளி அங்க மேல இருக்கு பாரு. மேல மேல இந்த சைடு பறவை மட்டும் தான் இருக்கும். உள்ளுக்குள்ள போனா தான் அந்த மங்கி பை சிம்பன்சி பையெல்லாம் இருக்கும். டர்ட்டில் பாப்படியா? டர்ட்டில் இந்த வண்டலூர் சூழ்ந்து ஒரு 2-3 பிடிச்சி இங்கே போடலாம். என்ன கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். என்னது எங்கே உட்காந்துருக்கு? ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான் இந்த பக்கம். அந்த பக்கம் என்ன இருக்காங்க? ஐம் ஸ்டார் டாட்டாய்ஸ், நட்சத்திர ஆமை, அரிசி. அங்கே குட்டி குட்டியாக இருக்கான். குட்டி குட்டிஸ் சின்னது அந்த பார்த்துட்டேன். அங்கே பாருங்க, அங்கே ஒன்று. அது கொஞ்சம் நல்ல புஷ் புஷ் சைஸ் இருக்கு பாருங்க. இருங்க வேற இங்கே இருக்குன்னு இந்த ஓரத்தில் இருக்கா. இது நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கு. ஆமாம், அந்த அவங்க எங்கே பாருங்க, இன்னொன்று மேலே ஏறுது பாரு, கீழே ஏறுது பாரு. ரொம்ப வயசானது போல. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எங்கே இருக்காங்க? இந்த உள்ளுக்குள்ளே இருக்காங்க போல். இந்த கூண்டு இப்படி ஒரு கூண்டு நெட்டு போட்டால் என்ன தெரியும்? உள்ளே இருக்குது, ப்ளூ கலர்லலாம் இருக்குது. சிவப்பு ஆராபிக் உள்ள அங்கே எங்கே இருக்குது? அந்த அங்கே ஒன்று இருக்குது. இங்கே நிறைய பச்சை கிளி இருக்குது பாருங்க. அங்கே இங்கேயும் நிறைய பச்சை கிளி இருக்கு பாருங்க. அந்த நம்ம மொட்டை மாடியிலேயே சாயந்தரம் 5 மணிக்கு போயிருக்கா. பெரிய டாட்டாக்ஸ். இந்த இது என்னது? ஸ்பாட்டட் பிளாக் பின்ன கரும்புள்ளி ஆமை ஏதோ இருக்குது போல. ஏதாவது உள்ள எக்கி பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் போய் எக்கி பார்ப்போம். ஆமாடி, crocodile. Oh my god, மணி இவ்வளோ சைஸில் இருக்குது. இதுதான் பெருசு. இது நல்ல பெருசு. வா வா வா. பயந்துதான். அந்த அந்த crocodile கழுத்தை பார்த்து. ஆமாடி, மார்ஷ் crocodile. அது சேர மாதிரி இல்லை. வட்டா மம்மி டுர்றோம். ஸோ நம்ம போவோம். இதுக்கு மேலே படி தங்காது. இப்போ தான் கொஞ்சம் வெயில் குறையுதுன்னு நினைக்கிறேன். எழுந்துக்குதா பார்த்தாச்சே பெருசு. ஓ மை காட், இதுக்கு மேலே சுத்தமாக முடியல எங்களுக்கு. நல்ல வெயில், தண்ணி தவிக்குது. தண்ணி பாட்டில் காலி ஆகிட்டே இருக்கிறது. கால் வலிக்குது. நிறையா இருக்கா டாட்டாய்ஸா? ஓ மை காட், என்ன? ஆமாம், அங்கே இருக்கு 2. அங்கே நிறைய டாட்டாய்ஸ் இருக்குது பாரு. ஜூ லே அவுட். இந்த பிளான் ஆஃப் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்னு போட்டிருக்காங்க. என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குன்ட்டு. என்ன அதான் பார்க்க போகிறேன். இந்த லே அவுட்டே இருங்க, அதை காமிச்சிட்டு வரேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னெல்லாம் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கணும் போல். எங்கே இருக்குது? இந்த இதெல்லாம் இருக்குது.
வாமா அங்கே தான் போகணுமா? ஆமாம், மங்கி இருக்குது, எலிஃபெண்ட் இருக்கு இல்லை? அது என்னது? எலிஃபெண்ட் இருக்குது. நம்ம அவனை தான் எலிஃபெண்ட்டை பார்க்கல. பட்டர்ஃப்ளை, ஸ்னேக், crocodile இந்த சைடெலாம் பார்த்துட்டோம். அந்த சைடு நம்ம பார்க்கல பாரு, அந்த சைடில் நிறையா இருக்குது பாரு. நம்ம அந்த சைடு போவே இல்லைல்ல. இப்போ அங்கே தான் இருக்கிறோம். ஓகே, இதுக்கு மேலே முடியல. கால் பிச்சுக்கிச்சு எங்க எல்லாத்துக்கும். ஏய் பக்கத்துலலாம் இல்லை. ஓகே, மேபி அது உள்ளே ஒன்று இருக்கும், சுற்றிட்டு இருக்கோம், ஒன்று ஆடிட்டு இருக்கோம். எந்த நேரமும் உள்ளே ஒன்று நின்று ஆடிட்டு இருக்கோம். இங்கே இருக்கு பாருடா மங்கி. இங்கே இருக்கு பாருங்க இந்த மங்கி பையன். அதை காணும், எவ்வளோ பெருசு இல்லை இது பாருங்க. அங்கே பாரு கைதிட்டுப்பாங்க. ஐயோ அதுக்கு சண்டை வேற. அவங்க எதுவும் கொடுக்க வந்தாங்க. அது இது பண்ணிடுச்சு அந்த பெரிய குரங்கு. அது கையை பற்றி மனுஷ கை மாதிரி போனேன். இங்கே பாரு, இங்கே ஒன்று சார் போகிறாரு பாரு. இது அழகா இருக்கு. அதோட மஞ்சள் அந்த மாதிரி இது. இது அழகா இருக்கா? குட்டி மங்கி. அது வருது, ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி கை நீட்டு இருக்காது. அது மஞ்சள் ஒரு குட்டி, அவர் அம்மாவும் குட்டியும். ஏன் அது பெரிய குரங்கோட வால் அப்படி இருக்கு? தெரியும், அது வேறு டைப் ஆஃப் குரங்கா இருக்கும். ஸோ க்யூட். அங்கே நிறைய குட்டீஸ்லாம் அழையுது பாருங்க, குட்டி குட்டி குட்டியா. இதுதான் எல்லாரோட இது எடுத்துருக்கு, அட்ராக்ஷன் எடுத்துருக்கு. ஸோ க்யூட். போகலாம். ஏன் அது மற்ற மஞ்சள் வா. அப்பா எங்கடா? அப்பா காலெலாம் வலிக்குது பயங்கரமா. அங்கே உட்காந்துருக்காங்க பாரு. ஆமாம், என்ன ஆச்சு? இது உள்ள பார்க்கிங் இருந்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. இது உள்ள பார்க்கிங் கிடைக்கலையா? ஸோ ரொம்ப தூரம் காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து வந்தோம். அதுலேயே டயர்ட் ஆகிடுச்சு. காமராஜர் மண்டபம் அங்கே தான் விட்டோம் நம்ம காரை. இப்போ திருப்பி அவ்வளோ தூரம் போகணுமே. அது இந்த வெயிலில் நடந்து வந்தோடனே ரொம்ப டீஹைட்ரேட்டாக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி தவிக்குது. இது வெள்ளையா இருக்கு. சிம்பான்சியா? இதுமா நமக்கு சிம்ப படத்துல கூட வருமா ஒரு குரங்கு, அது. ஓகே ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம், அந்த பேர் என்ன? இந்தியன் லங்கூரா? எங்கே அவன்? அந்த அங்கே இருக்குல்ல மேலே. இது நம்ம இங்கே முதுமலை ஃபாரஸ்ட் போகிறப்ப நிறைய பார்த்தோமே, ரோட்டில் நின்றுட்டு இருந்துட்டேன். திரும்ப அடிக்குது. திரும்ப மாட்டேங்குது, கோச்சி திருப்பி படுத்துருக்கு, உட்காந்துருக்கு. இந்தியன் லங்கூர் இதுதான் அது. வா, இது நம்ம நிறைய ரோட்டில் வச்சு பார்த்துருக்கோம். முதுமலை ஃபாரஸ்ட்டில் ட்ரைவ் போகிறப்ப பார்த்தோம். ஆலமர ஊஞ்சல். போறியா? போ 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 போ, இதை பிடிச்சி பாண்டிட்டு வைப்போம் வாசிக்கு. போண்டி போயிட்டு போ. இங்கே ஒன்றுமே இல்லை, அதை ஆண்ட்ரூவில் பிடிச்சி போட்டுடலாமான்னு. என்ன ஆண்ட்ரூ, உள்ளே போய் உட்காந்துக்கிறியா? அவன் டென்ஷன் ஆகிட்டான். டென்ஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கான் ஆண்ட்ரூ. கால் வலி தாங்க முடியவில்லை. ஆண்ட்ரூ இந்த பக்கம் பிடிச்சப்போ உயிருக்கு ஆபத்தா. அந்த ட்ரிங்கிங் வாட்டரில் போய் ஃபில் பண்ணிட்டோம். தண்ணி சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்டியாக இருக்குது இல்லை? ஓகே, அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பார்க்கிங் வரைக்கும் நடந்து போக வேண்டியதான். பாய். நல்லா இருந்தாலும் வீடியோ எடுக்க இல்லை. எஸ் எஸ் எஸ். இந்த ஸ்னேக் பார்க்குடைய ரேட்டு 10 ரூபாய். கமெண்ட் பண்ணுங்க. மற்றவர்கள் 12 வயதிற்கு மேல்னா 30 ரூபாய், சிறுவர்கள்னா 10 ரூபாய். யாருக்கு ஸ்னேக் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நேமும் கமெண்ட் பண்ணுறீங்க. நேமும் கமெண்ட் பண்ணுங்க. கேமரா மொபைல் 20 ரூபாய் பர் ஃபேமிலி பர் குரூப். அன்று நிறைய பாருங்க. கால் தனியாக கலண்டு யார் வீட்டுக்கும் போதில்ல ஆண்ட்ரூ? போதா? ஐயோ, ரொம்ப மோசம். ஆக்சுவலி நாங்கள் உள்ளே நாங்கள் பார்க்கிங்க்கு வரப்போ பார்த்தீங்கன்னா
என்னாச்சு, நம்ம காரை உள்ளே விடலை. அந்த டைமில் வந்து இந்த காரையும் உள்ளே விடலை. பார்க்கிங்லாம் ஃபுல்லு போங்க அப்படின்ட்டாங்க. என்னன்ற அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா காரெல்லாம் உள்ளே விடுறாங்க. வெரி பேட். நடந்து கால் ரெண்டும் கலண்டு போச்சு. அடிக்கிற வெயில பாருங்க, இருங்க வெயில பாருங்க, சரியான வெயில். அதிலே பாதி டயர்டாயிட்டோம். அதுக்கப்புறம் எங்கே உள்ளே நடக்கிறது? நல்ல வேலை ஸ்னேக் பார்க் போகலான்னு பார்த்தோம், நல்ல வேலை போகல. அதுவும் போயிருந்தோன்னு அவ்வளோதான். எங்களை யாராவது தூக்கிட்டு தான் வந்திருக்கணும். என்னப்பா ஆம்புலன்ஸை போட்டு வந்து ஆம்புலன்ஸ் போடு கீழே. அம்மா ஆம்புலன்ஸை போட்டு போகணும். நாய்கா போட்டு கீழே ஆம்புலன்ஸை போடும். ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு வந்திருக்கணுமா? இங்கே பாருங்க 2 யானை. அந்த ஒரு கும்பல் அங்கே ஒரு கேங் உட்காந்துருக்கு பாருங்கள். அந்த கேங் வந்து நாங்கள் போகிறப்ப பார்த்தோம். ஐ திங்க் அவங்க ஜஸ்ட் இங்கே சாப்பிட வந்திருக்காங்க போல. என்டையர் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, எல்லோரும் சாப்பாடு பேக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி. ஸோ அதுக்கு வேணால் இந்த பிளேஸை யூஸ் பண்ணிக்கலாம் போல். நல்லா நிழலாக இருக்குல்ல, இங்கே உட்காந்துக்கலாம். இல்லைடா, கிண்டியில் வரலாம். நம்ம இந்த மாதிரி வீக்கெண்டு வராமல் வீக் டே வந்தால் கொஞ்சம் கூட்டம் இருக்காது. அண்ட் பார்க்கிங் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கிங் ஸ்லாட் ஃபுல்லுன்னு சொல்லி அனுப்பினது தான் பிரச்சனையே. எவ்வளோ தூரம் நடந்துக்க முடியும்? எனக்கு பார்க்கிங் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த சூழல் நடக்கிறது நடக்க தான் பிரச்சனையா? ஆமாம், எனக்கு நடந்து பழகினா பரவாயில்ல. நீங்களாம் நடக்காத ஆட்கள். வழியாக காருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஓகே, நீங்களும் போய் பாருங்கள். புதுசாக ரெனோவேட் பண்ண கிண்டி பார்க். ஒரு வழியாக ரீச் ஆயாச்சு. நம்ம வந்துட்டு கிளம்பிட்டோம். நல்லாவே என்ஜாய் பண்ணோம். பட் என்ன, கால் வலி மட்டும் மறுநாள் வரைக்கும் இருந்தது. நீங்களும் வந்துட்டு கிண்டி பார்க் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இப்போ நிறைய ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. வேறு vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.